ஓம் கால பைரவரை போற்றி போற்றி. ஓம் கால பைரவரை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தரவே உன் கால பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை கேட்பாயா? முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ இதுநாள் வரை உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ பல இரவுகள் தூக்கமில்லாமல் கழித்திருக்கின்றாய். அதனால்தான் என் பிள்ளை அழுவதை தாங்க முடியாமல் உன்னை தேடி உன் கால பைரவர் நானே வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என் பிள்ளையே. உனக்கான பாதையை உன் அப்பாவான நான் முன்னின்று வழிநடத்துவேன். உனக்கான பாதையில் உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு. என் கரங்களை பிடித்துக்கொள் என் தங்கமே. உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன். நீ சாதகமாக முடிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனா? கனவுகள் எல்லாம் நன்றாகத்தான் வருகின்றது. நான் கண்ட கனவுகள் எல்லாம் நன்றாக பலித்தாலே மிகவும் சுகமாக மாறிவிடும். அவ்வளவு அழகான கனவுகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் நிஜத்தில் மட்டும் வேதனைகளும் துக்கங்களும் மட்டுமே என்னை சூழ்ந்து கொள்கின்றன. கனவுகள் அனைத்தும் வெறும் கனவாகவே முடிந்துவிடுமா என்ற ஏக்கத்தில் மட்டும்தானே இருக்கின்றாய். உன்னுடைய கனவுகளில் ராஜ்ய வைபவங்கள் விழுந்த உடனே மறைந்து விடுவதைப் போலவும் இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் என் தங்கமே. இவ்வுலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாயை. உனக்கு விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் விதி. இன்பம், துன்பம், வியாதிகள், கடன் தொல்லை, பசி, வேலையின்மை, இது போன்ற அனைத்தையுமே நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. நீ செய்த பாவங்கள், முன்வினை தோஷங்கள், இவை அனைத்தும் விலகிவிடும் என்று நீ நினைக்கின்றாய். நீ என்னை தரிசிக்க போகின்றாய். விதிக்கப்பட்ட விதியில் லீலைகளை சொல்ல முடியுமா? நீ செய்த புண்ணிய பலன்களால் நீ என்னை வந்தடைய போகின்றாய். பூஜிக்க நினைக்கும் பொழுதும் உன்னுடைய கர்ம பலன்களை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருவேன். என்னை நீ பார்க்கும் நேரமே உனக்கான பொன்னேரமாக மாறப்போகிறது. என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. பிரிந்த மனிதர்களும் கூடும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் உயரவிருக்கின்றாய். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது என் பிள்ளையே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். நான் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கிறாயா? கலங்காதே, உன்னை விட்டு ஒரு நாளும் செல்ல மாட்டேன். அப்படி இல்லை என் தங்கமே. நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் வேலை எப்பொழுதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அதில் அறிந்து செய்வேன். நான் அதை அறிந்து செய்வேன். உனக்கு அது இப்பொழுது புரியாது. அப்பா மிக்க நன்றி என்று நீ சொல்லப் போகின்றாய். அந்த நாள் மிக தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. இன்று உன் நிலை இறங்கினாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்று மனதளவில் நினைக்கின்றாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு என் பிள்ளையே. உனக்கு கஷ்டங்களையும் துரோகங்களையும் உண்டாக்கியவர்களை கண்முன்னே உன்னை கோபுரத்தில் அமர வைக்கப் போகின்றேன். இவ்வளவு நாள் நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கவலையோடு இருக்கின்றாய். இனி நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். உனக்கென அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் தங்கமே. வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டிய காலத்தை நீ எட்டிவிட்டாய். என் செல்ல பிள்ளையே, நீ வாழ்க்கையில் இந்த உயர்ந்த இடத்தை அடையவிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு எது உள்ளதோ அது உனக்குத்தான். உனக்கென இல்லாதது ஒருபொழுதும் உன்னை வந்து சேராது.
நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது உன்னை வந்து நிச்சயமாக சேராது. எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு போனதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. நீ எந்த அளவிற்கு மற்றவர்களிடம் பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும். நீ எந்த விதத்திலும் தாழ்ந்து போக மாட்டாய். உன் மனதை வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு கடமைகளாக அமைந்த வேலைகளை மட்டுமே நிறைவேற்று. உன்னுடைய நேரத்தை மற்ற வேலைகளில் வீணாக்காதே. யாருக்கும் ஒரு பொழுது கூட தடையாகவும் தொந்தரவாகவும் இருந்து விடாதே. உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். மற்றவர்கள் எனக்காக செய்வார்கள் என்று நம்பி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ செலவிடாதே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீ மனம் வைத்தால் உனக்கான எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை புரிந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எளிதாக அமையும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இதுவே என்னுடைய சத்திய வாக்கு. நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். நல்லதே நடக்கும். நீ என்னுடைய பரிபூரண அன்பும் அறிவும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேள். உலக கௌரவத்தை விட்டுவிடு. என்னுடைய அருளும் ஆசியையும் பெற நீ சற்று வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் தந்தே தீரும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். எதுவுமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும். அதை மட்டும் நீ உன் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டிரு. உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் இருக்க நீ எதற்காக பயப்பட வேண்டும்? வெறும் வார்த்தைகள் அல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் என் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. அப்பா என்று அழைத்தால் அடுத்த கணமே உன்னுடைய கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன். வெறும் வார்த்தைகள் அல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் என் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. அப்பா என்று அழைத்தால் அடுத்த கணமே உன்னுடைய கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் கால பைரவரை போற்றி போற்றி. ஓம் கால பைரவரை போற்றி போற்றி.